போட்டு வெளுன்னு வெளுத்தது தான் இன்றைக்கி வேலை. வேறு யாரையும் இல்லைங்க, துணியை தான் சொல்கிறேன். 2-3 நாளாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நேரம் ஒரு துணி போட்டுட்டு மினிக்கிட்டு போகையிலையெல்லாம் நல்லா தான் இருந்தது. துணி துவைக்கையில் தானே தெரியுது. நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாத்தையும் துணி மேலே காமிச்சு ஒரு வழியாக எப்படியோ துணியெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு. வருண பகவான் நம்ம ஊரை விட்டு போகவே மாட்டார் போல். விடாமல் 4-5 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. வெளியெல்லாம் காய போட முடியல. எப்படியோ ஒரு வழியாக உள்ளேயே காய போட்டாச்சு. நேற்று பரணி தீபம் வைக்க முடியல, அதனால் இன்றைக்கி வச்சுட்டு செஞ்சேரி மலையில் கொண்டு போய் தீபம் வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். செஞ்சேரி மலை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டு சைடில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி நல்லா அமைதியாக இருக்கும். மலை மேலேருந்து பார்க்க வியூ செமையாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றியும் தென்னை மரமாக இருக்கும். இந்த கோயிலோட சிறப்பே இங்கே இருக்க சுனை தான். இது எந்த டைம்லையுமே இந்த சுனையில் வந்து தண்ணி வந்து வற்றவே வற்றாது. டெய்லி கோயிலோட பூஜைக்கு, சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பழனியில் இருக்க வள்ளி சுனையிலேருந்து எலுமிச்சக்கனி வந்து உருட்டி விட்டால் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில. கோயிலுக்கு வந்துட்டு போனாலே ஒரு மாதிரி நல்லா அமைதியாக இருக்கும். அதனாலேயே நாங்கள் அடிக்கடி வந்துடுவோம். மாதத்துக்கு 2 டைமாவது இந்த கோயிலுக்கு வந்துடுவோம். இன்றைக்கும் வந்து தீபம் வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். மழை முட்டிக்கு போதே.